பிரியமானவர்களே, அது முதலில் கவர்ந்திழுக்கும், அப்புறம் என்ன பண்ணுமா? மயக்கும். மயக்கும் இல்லையா? அது ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். கெட்ட புத்தியிலிருந்து வருகிற சோதனை ஒருவரை கவர்ந்திழுக்கும், மயக்கும், அப்புறம் அது அவரை தன்வயப்படுத்தும். போதுமா? சரியான வார்த்தை பாருங்க. யூ cannot escape that particular temptation. அந்த சோதனையிலிருந்து நீங்க மீளவே முடியாது. அது உன்னை தன்வயப்படுத்தும், தனக்கு அடிமையாக்கும். அவ்வளவு பெரிய விஷயம். தன்வயப்படுத்திடும். அதை விட்டுட்டு போகவே முடியாது. பைத்தியக்கார மாதிரி அலைவாங்க. ஏன் இன்னைக்கு சாராயம் குடிச்சு மயங்கி போய் கிடக்குறான்? ஏன்? அது அவனை என்ன பண்ணிடும்? தன்வயப்படுத்திடும். போதை தன்வயப்படுத்திடும் இல்லையா? அவங்கள விட்டு போக முடியாது, அதை விட்டுட்டு போக முடியாது. தவறான நட்பு தன்வயப்படுத்தும். வாலிபர்களே கவனமாயிருங்க. கெட்ட நண்பர்கள் ஆகவே ஆகாது இல்லையா? அவர்கள் உங்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துவார்கள். கெட்ட நட்பு வேண்டாம், கெட்ட நட்பு வேண்டாம். அது எல்லாருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன், பெரியவங்களுக்கும் பொருந்தும். கூடா நட்பு கேடாய் மாறும் இல்லையா? எல்லாமே இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் அது முதலில் உங்களை கவர்ந்திழுக்கும், மயக்கும், தன்வயப்படுத்தும். இதான் சோதனை செய்கிற வேலை. சோதனை இப்படி தான் செய்யும். அது மட்டும் பண்ணாது, அதுக்கப்புறம் ஒன்று பண்ண. வாசிக்குமா? பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு. கவனிச்சிங்களா? தீய நாட்டம் என்ன பண்ணுமா? கரு கொண்டு. தீய நாட்டம் இன்னொரு தீய நாட்டத்தை அட்ராக்ட் பண்ணும். ஒரு கெட்ட பழக்கம் இன்னொரு கெட்ட பழக்கத்தை கரு கொள்ளும், அல்லது அது கவர்ந்திழுக்கும். கரெக்டா? ஒரு குடிகார நண்பன் இன்னொரு குடிகாரனை உருவாக்குகிறான். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஆமா. ஒரு புரணி பேசுபவர் இன்னொரு புரணி பேசுபவரை உருவாக்குவார். ஆமா இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி ஆளுங்க பக்கத்தில் போவாதன்னு போட்டிருக்கு பைபிள்ல. புரணி பேசுறவங்க பக்கத்தில் போகாதன்னு போட்டிருக்கு சீராக்கின் ஞானம் 28வது அதிகாரத்தில். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஓடிருன்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஓடிரு. அதுங்களோடலாம் கூட சேராத, தப்பு தப்பு தப்புன்னு ஓடி போயிடு.